விஜய் அவர்கள் யார் வீட்டுக்கு அடுத்தது போயிருக்காருன்றதாங்க ஹைலைட்டு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீட்டுக்கு விஜய் அவர்கள் போயிருந்திருக்காங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் போனதை நான் பார்த்தேன். சரி, அடுத்ததான் யார் வீட்டுக்கும் அவர் போயிருக்காரா அப்படின்றத செக் பண்றதுக்காக போன் எடுத்தேங்க. பார்த்தா ஷாக்கு. அந்த சீமான் அவர்களை விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. ஆனா வந்துட்டு விஜய் அண்ணாவை கட்டி அணைச்சு வா தம்பின்னு உள்ள கூட்டு போறாரு. இந்த மாதிரி ஒரு காட்சி தான் அரசியல்ல நடக்கும்னு நான் நினைச்சேன். எதிர்பார்த்தேன், ரொம்ப அண்ணனும் எதிர்பார்த்தாங்க, கட்சியை எதிர்பார்த்தது. விஜய் அவர்கள் கண்டிப்பா நம்ம கொள்கைக்கு எதுவா அவர் இருப்பாரு இந்த அரசியல் காலத்துல. அது அப்படி ஒரு விஷயம் நடக்கல. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை பூத்துனாங்க. அண்ணன் பொதுவா சால்வை ஏத்துக்க மாட்டாங்க. சிஎம் விஜய் அவர்கள் போடும்போது அதை ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு அது புதுசா இருந்துச்சு. அப்புறம் அண்ணனும் விஜய் அவர்களுக்கு புத்தகம் கொடுத்தாங்க. ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குற இந்த காட்சி நேர்ல பாக்குறதுக்கு எனக்கு கொடுப்புன்னு இல்லாத ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. எனக்கு ரெண்டு அண்ணனையும் ரொம்ப பிடிக்கும். அரசியல் ரீதியா கொள்கைகள் மாறினதுனால வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, இப்போ விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு. நம்ம இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு. இதனாலயும் விமர்சனங்கள் தொடரும். இருந்தாலும் எனக்கு ஆக்சுவலா திரையில விஜய் பிடிக்கும், தரையில சீமான் அண்ணனை பிடிக்கும். என்னுடைய வேண்டுகோள்னு சொல்லலாம், தமிழ் மக்களுடைய வேண்டுகோள்னு சொல்லலாம். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு விஜய் அண்ணா நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிய விட்டுட்டு இந்த மண்ணிலையும் இந்த மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். உங்களுடைய முடிவுதான் விஜய் அண்ணா.